ஹாய், நான் காமேஷ். நான் ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் விக்கிடிஎன் காஷிவ் இன்ஃபோடெக்ங்க. சார், ஆர்ட்ஸ் காலேஜில் படித்த ஒருத்தன் சிங்கப்பூரில் போய் வேலைக்கு போக முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு கொஷின் வந்துட்டே இருக்குங்க. அதுக்கு காமேஷ் உங்களுக்கு பதில் சொல்லுவாருங்க. நம்ம கம்பெனியில் வந்து சிசிஎன்ஏ நெட்வொர்க்கிங்கில் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிவிட்டு இப்போது சர்வன சிங்கப்பூருக்கு ஃப்ளை ஆக போகிறாருங்க. ஓகேவா? காமேஷ் வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜுங்க, திருத்தங்கல் நாடார் அப்படின்ற ஒரு காலேஜில் வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் தான் வந்து அவர் பிசிஏ பண்ணியிருக்காரு. 2021 பாஸ் அவுட்டுங்க. அதுக்கப்புறமா வந்து என்கிட்ட வந்து சார் நான் வந்து நெட்வொர்க்கிங் மாதிரி படிச்சுட்டு இன்டர்நேஷனல் லெவல் ஃபாரினுக்கு எதனா போனேன் சார் அப்படின்னு கேட்கும்போது நான் ஆச்சரியமாக பார்த்தேன். என்னையா நீ லோக்கலில் வேலை செய்யும் போது ஃபாரின் போகிறேன்னு சொல்கிறேன்ட்டு ஆனால் ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. இன்றைக்கி அவர் சிங்கப்பூருக்கு கிளம்பிட்டு இருக்காருங்க. காமேஷ், உங்களை நினைக்கும் போது ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அந்த செயலுக்கான உத்திகள் எல்லாம் அனைத்தும் உன்னை வந்து சேரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து உன்னுடைய குறிக்கோள், உன்னுடைய சிந்தனை எல்லாம் ஒரு விஷயத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உனக்கே தெரியாமல் இந்த பிரபஞ்சம் உன்னை செய்ய வைக்கும் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களோட வாழ்க்கையாக அமைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க ஃபாரினில் போயிட்டு ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராக சிங்கப்பூரில் போய் ஒர்க் பண்ணுறீங்கன்றது ரொம்ப பெருமையாக நான் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவேன். காமேஷ், வாழ்த்துக்கள். நீங்கள் மென்மேலும் வளர நம்ம கம்பெனியும் நானும் உங்களை வாழ்த்துறேங்க. ஸோ வெளிநாட்டுக்கு போயிட்டு நான் ஜாப் சர்ச் பண்ணணும், அங்கே போய்ட்டு வெளிநாட்டில் போய் நான் செட்டில் ஆகணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து கண்டிப்பாக வந்து இந்த டெஸ்டிமோனியில் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து காமேஷ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது நெட்வொர்க்கிங் சைபர் செக்டர் நம்மகிட்ட படிச்சுட்டுங்க இப்போ சிங்கப்பூர் மூவ் ஆகிட்டுருக்காருங்க. ஸோ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கோர்ஸ் படிச்சுட்டு நம்ம போக முடியும், அங்கே போனால் கண்டிப்பாக லைஃப்பில் செட்டில் ஆகும்ன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு மோட்டிவேட்டர் நம்ம காமேஷ் தாங்க. ஓகே, இப்போ இவர் சிங்கப்பூர் கிளம்பிட்டு இருக்காருங்க. கண்டிப்பாக வந்து இவர் மென்மேலும் வர நான் வாழ்த்துறேங்க. இந்த கம்பெனியை வாழ்த்துதுங்க. ஆல் தி பெஸ்ட் தம்பி. தேங்க்யூ. இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க. ப்ளேஸ் ஆன கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக அவர் எந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ சேலரின்னு சொல்ல வேண்டாம்னு என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே மன்னிச்சுங்க. அதை பற்றி நாங்கள் வெளியில் ஷேர் பண்ண முடியாதுங்க. எனிவே நீங்களும் அவங்கள வாழ்த்துணுன்னு நான் வேண்டிக்கிறேங்க. ஹாய், என் பேர் காமேஷ். நான் வந்து சென்னையில் இருக்கேன். நான் திருத்தங்கல் நாடார் காலேஜ் படித்தேன். பிசிஏ 2021 கிராஜுவேட். எனக்கு காஷிவ் இன்ஃபோடெக் எப்படி தெரியும்னா, யூடியூப்பில் சார் வீடியோலாம் பார்ப்பேன். சார் ஸ்பீச் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் காஷிவ் இன்ஃபோடெக்கு வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணேன். 3 months இன்டர்ன்ஷிப் பண்ணேன். அண்டு சிங்கப்பூரில் இப்போது நான் ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியரிங் ரோலில். இங்கே இருக்க ட்ரெயினர்ஸ்லாம் எனக்கு நல்லா புரிகிற மாதிரி எடுத்தாங்க. வெங்கட் சார் இன்னும் நல்லா ஜாபுக்காக கைட் பண்ணி அவர் தான் எனக்கு கைட் பண்ணி சிங்கப்பூரில் ப்ளேஸ் ஆகிற அளவுக்கு இது பண்ணியிருக்காரு. நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு போகலான்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சஜஸ்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு போகலாம், வாடா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ஜென்யூனாக இங்கே காஷிவ் இன்ஃபோடெக் வந்து படித்து ஸ்கில் லேர்ன் பண்ணி இப்போது ஒர்க் பண்ணும் போது எனக்கு அந்த ஸ்கில் ரொம்ப யூஸ் ஆகுது. Thank you for Kaashiv Infotech.